இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து விசுவாசிகளின் குணநலங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள ஒவ்வொரு குணநலங்கள் இருக்குது. இன்றைக்கு அநேகர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். விசுவாசிகளுக்குள்ளே ஒவ்வொரு மாற்றங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித மாற்றங்களை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு அநேக குணாதிசயங்களை கர்த்தர் வைக்கிறார். யோவான் 9:35 நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேவனிடத்துல நீ விசுவாசமாய் இருக்கிறாய், இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்த்து ஆண்டவர்கிட்ட நம்ம விசுவாசமா இருக்கிறோமா? எவ்வளவு வேடும் நம் விசுவாசம் இருக்கிறது. பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். அவர் அற்புதம் அடையாளங்களை இன்னைக்கு சொல்றோம். வேதத்துல அநேக அற்புதங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தர் நீங்க கவனித்து பாருங்க, ஒவ்வொரு அற்புதம் நடக்கும்போதும் கர்த்தர் சொல்வார்ல, நீ விசுவாசிக்கிறையா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஒவ்வொருத்தருக்கும் கேட்பார். பாருங்க, ஆண்டவர் நம் விசுவாசத்தை பார்த்துதான் அற்புதத்தை அவர் செய்கிறார். யோவான் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்குது. இந்த வேத புத்தகம் எதற்காக நமக்கு இதை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இயேசு அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அதை நாம் விசுவாசித்து நித்திய ஜீவனை நாம் அடைவோம். நித்திய ஜீவனை, பரலோக ஜீவியத்தை நாம் செல்ல வேண்டும். அதுதான் ஒரு விசுவாசியின் நோக்கம். ஒருக்கு விசுவாசிகளுக்கிடையே ஏற்படுகிற குணாதிசயம் என்னன்னா, விசுவாசத்திலே நாம் வளரும் போது நமக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஜீவியத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும் விசுவாசம். நமக்குள்ள மாற்றம் வருகிறதா? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் நமக்குள்ள நம்மளுடைய செயல்பாடுகள்ல மாற்றம் இருக்கும். நீங்க கவனித்து பார்த்தால் எல்லா விசுவாசிகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் செய்து கொண்டிருப்பார். சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபிப்பார்கள், சிலர் நல்லா வேதத்தை வாசிப்பார்கள், சிலர் அவர்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். சிலர் பாருங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா கண்டுக்கிடவே மாட்டாங்க. சில விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா பூமிக்குரியவர்களை சிந்திச்சு கொண்டிருப்பாங்க, சிலர் வேலையை குறித்து ஓடிக்கொண்டிருப்பாங்க, சிலர் உழைத்து கொண்டே இருப்பாங்க, சிலர் பாவத்துக்குள்ளே நிலைத்திருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா வேத புத்தகத்தை வாசிப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா கதை புத்தகத்தை எடுத்து வாசிச்சுட்டு இருப்பாங்க, சிலர் உலக காரியங்களை சிந்திச்சுட்டு போயிருப்பாங்க, சிலர் ஆவிக்குரிய. இதெல்லாம் நீங்க வைத்து பார்க்கும்போது வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? இந்த விசுவாசம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறது, நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அந்த விசுவாசம் வளர வளர நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். வளர வளர வேதத்தை வாசிக்கிறோம், ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். இல்ல நம்ம விசுவாசத்துல நம்ம நம்பிக்கை இல்லாதவர்களாக நம்ம என்ன செய்வோம்? உலகத்துக்குள்ளாக சென்று விடுவோம். உலக எண்ணங்கள் வந்து விடுகிறது, பாவத்துக்குள்ள இருக்கோம், தன்னைத்தானே நம்ம வெறுக்கிற காரியங்கள், மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில விசுவாசிகள் அப்படித்தான். சில நான் ஏன் வாழ்றேன், எதற்கு வாழ்றேன், எந்த ஒரு இது இல்லாதபடிக்கு நாம் கேள்வியோடு சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மார்க் 10:46-52 அதுல இருந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் அங்கே குறிப்பிடப்பட்டு, கர்த்தர் எரிகோக்கு செல்கிறார். அங்க போற வழியிலே எல்லா ஜனங்கள் சீஷர்கள்லாம் கிளம்பி வந்து கொண்டு இருக்காங்க. அப்போ ஒரு குருடன் அங்க வழியறிகளே அங்க இருக்காங்க. அவர் கேள்விப்படுகிறார், நசரேயனாகிய இயேசு இங்க வருகிறார்னு. அவருக்கு ஒரு ஆச்சரியமான காரியம்னா, இயேசு வருகிறார் என்று கேட்ட உடனே அவன் என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் வருது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு இறங்குங்க ரெண்டு சத்தமா எல்லாரும் அவனை தடுத்து நிறுத்துறாங்க, அவனை தடுக்கிறாங்க, அவனை இனி பேசாதபடிக்கு அவனை அதட்டுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 10:48 அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே என்று எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எத்தனை பேர் நம் கூப்பிடுகிறோம் தேவனை? அவர் மீது நம்பிக்கை இருந்தால் அதிகமாக நம்ம தேடுவோம். ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை
தடை பண்ணலாம், நீ நம்ம ஜெபிக்க விடாதபடிக்கு தடையை கொண்டு வரலாம். நம்ம இன்னும் அதிகமாய் ஆண்டவரை தேடலாம். அவன் தேடுறான், அவன் ஏசு நிற்கிறார். ஏசு நின்று அவனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். பாருங்க எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு நின்று உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் கூட அந்த குருடனை போல ஒரு வேலை அதட்டலாம். நிறைய பேர் உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பாடுகளுக்கு மேல பாடு நீங்களும் கூட ஜெபிக்க விடாதபடிக்கு தடை மேல தடை வந்திருக்கலாம். இன்னும் அதிகமாய் நீங்க ஆண்டவரை தேடி பாருங்களேன், இன்னும் அதிகமாய் ஜெபித்து பாருங்க, இன்னும் அதிக வாஞ்சியா ஆண்டவரை தேடி பாருங்க. நிச்சயமா கர்த்தர் கேட்பாரு. அவர் சொல்றார், நின்று ஏசு நின்று அவன்கிட்ட சொல்றார், அவர்கிட்ட கேட்கிறார். அந்த வசனம்லாம் ரொம்ப அருமையான ஒரு மார்க் 10ஆம் அதிகாரத்துல பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு 51, ஏசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றார். அதற்கு அவன், அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடை வேண்டும். எவ்வளவு ஆச்சரியம்! ஆண்டவர் இன்னைக்கு நின்று உங்ககிட்ட கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம், 1 2ன்னு போட்டு அந்த லிஸ்ட்ல 1 கிடைக்கலன்னு சொல்லி பார்ப்போம். விசுவாசம், இன்னைக்கு விசுவாசம் இல்லை. அந்த குருடனுக்கு இருந்த விசுவாசம் கூட நம் வாழ்க்கையில இல்லை. லிஸ்ட் போட்டு கொண்டு தான் இருக்கோம். கர்த்தர் நமக்கு தருவார் பாருங்க. இதுல சொல்லப்பட்டிருக்குது மார்க் 10:32, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியில இயேசுக்கு பின் சென்றான். பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு ஆச்சரியம்! இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோம்ல, தொடர்ந்து நம்ம விசுவாசிகளின் குணாதிசயங்களை குறித்து தியானிச்சுட்டு வரோம். ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவனா இருக்கான்? அவன் தாகம் தீர்க்கப்பட்டவனாக, பிறருடைய தாகத்தை தீர்க்கிறவனாக, அவன் பேசுகிறவனாக, அவன் பதறாத காரியம் செய்கிறவனாக, ஜெயிக்கிறவனாக, சகலத்தையும் செய்யக்கூடியவனாக, நம்ப தகுந்த காரியங்களை செய்பவனாக, மாற்றத்தை கொண்டு வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கு ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டர் நின்று உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டர்கிட்ட கேட்கிறேன். ஆண்டர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டரே, நான் உங்க மேல விசுவாசம் வைக்கிறேன், என் வாழ்க்கையில அற்புதம் செய்யும்னு சொல்லிட்டு ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க. நாங்க விசுவாசத்துல குறைவுண்டு இருக்கிறோம். விசுவாசிகளாகிய நாங்க சோர்ந்து போயிருக்கோம். நிறைய காரியங்களை நாங்க குறைவுள்ளவர்களா இருக்கோம். இந்த குணாதிசயங்கள்லாம் எனக்கு தாங்க, எங்களுக்கு கொடுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர்கிட்ட கொடுங்க. இந்த குருடன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டது போல நாங்களும் எங்க வாழ்க்கையில பிரச்சனை, சோர்வுகள் இன்னும் அதிகமாய் நாங்க கூப்பிட்டு உங்க அற்புதத்தை நாங்க சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க. ஆண்டவர் சொன்னது போல அந்த குருடன்ட்ட ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னது போல நாங்க விசுவாசித்து ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க. இந்த பரலோக ஜீவியத்தை இப்ப எங்களுக்காக நீங்க வைத்திருக்கீங்க. நாங்க காத்திருந்து உங்களுடைய சமூகத்திலே நாங்க ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்ந்து எங்க கூட இருக்கிற நண்பர்கள், உற்றார் உறவினங்க, எங்களுக்கு கூட இருக்கிற எல்லாரையும் விசுவாசத்துல வழிநடத்துக்கிற ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்து. எங்க குடும்பத்தை வழிநடத்துக்கிற கருவியா எங்களை பயன்படுத்துங்க சப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்கப்பா. எங்களை சப்பா உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.